டேய் என்னடா பண்ற? வெச்சு பாக்குறேன் மாமா. அறிவில்ல உனக்கு. பா இங்க பாருங்க மாப்பிள்ளை எப்படி வந்திருக்காரு. அட என்ன மாப்பிள்ள, கண்ணாடி தாடி ஆளே மாறி போயிருக்கீங்க. ஆமா தாத்தா, ரொம்ப நாளா ஒரே மாதிரி இருந்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் தாடி மீசை எல்லாம் வச்சேன். மாப்பிள்ள ஆளு மாறினீங்க, சரி குரலும் மாறி போச்சே. அது கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. எது இந்த மீசை தாடி வச்சதுலயா கோல்ட் ஆயிடுச்சு? இல்ல பாட்டி, சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சேன்னா அதுல தான் குரல் மாறிடுச்சு. ஆஹா, என்ன மாப்பிள்ள, நீங்க சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சீங்களா இல்ல சில்லுன்னு பீர் அடிச்சீங்களா? ஐயா, இல்ல ஐஸ் வாட்டர் தான் குடிச்சேன். மாப்பிள்ள அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான் மாப்பிள்ள. ஒரு கிளாஸ் எடுங்க, கட்டிங்க போடுங்க. மாமா சும்மா இருக்கீங்களா, அதுல கொஞ்சம் பெப்பரை தூவுங்க, ஒரு மஞ்சள் கருவை எடுத்து உள்ளார போட்டு அதுல சும்மா கடகடன்னு அடிச்சு சும்மா கல்பா அடிங்க, எல்லாமே சரியா போயிடும். டேய் என்னடா அதெல்லாம் குடிக்க சொல்ற? மாமா அது குடிச்சா ஒரு பாட்டே பாடலாம் மாமா. சும்மா இருங்க. சொன்னேன் மாப்ள, நான் கேட்கவே மறந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட போன்ல பேசும்போது உங்க குரல் நல்லா தானே இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் ஐஸ் வாட்டர் குடிச்சேன். நான் கூட கால் பண்ணேனே மகேஷ், அப்ப கூட உங்க குரல் நல்லா தானே இருந்துச்சு. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி தான் தண்ணி குடிச்சேன். எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி? நீங்க கால் பண்றதுக்கு பின்னாடி, ரோகிணி கால் பண்றதுக்கு முன்னாடி. ஐயோ எனக்கு தலையே சுத்துது. எனக்கு தான் தலை சுத்துது. கேக்குற எங்களுக்கு தானே தலை சுத்தணும், உங்களுக்கு ஏன் தலை சுத்துது? அது வந்து மாப்பிள்ள கோட்டிக்கார பயலே, ரெண்டு பக்கமும் ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கியா? நீ பெரிய கேடிதான்டா. சொல்லுங்க, கேக்குற எங்களுக்கு தானே தலை சுத்தணும், சொல்ற உங்களுக்கு ஏன் தலை சுத்துது? விட்ரி, மாப்பிள்ள ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு. போட்டு அவரை மாப்பிள்ள மாடியில் தான் இருந்தாரு, நான் தான் அவரை பத்திக்கு கூட்டிட்டு வந்தேன். மாப்பிள்ள நீங்க எதுக்கு மேல போனீங்க? அது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீங்க எல்லாரும் போயிட்டு இருந்தீங்களா, அதான் அவங்க பின்னாடியே வந்துட்டேன். ஓஹோ. அப்புறம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு மறைஞ்சிருந்தேன். எங்க கூட மேல வந்தீங்களா? அப்ப எங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதுதானே? நீங்க வருஷாவோட பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு தள்ளி நின்னுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் நாங்க கால் பண்ணோமே, அப்புறம் எதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னீங்க? அதானே. அது ஃபன் பண்றதுக்காக சொன்னேன். ஃபன் ஃபன். ஓ அப்படியா? மாப்பிள்ள பல வேலைகளை விட்டு போட்டு வந்திருக்காரு. தொணன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முகூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்கு நேரம் ஆகுதா இல்லையா? வாங்க போய் எடுப்போம். ஓகே மகேஷ், எனக்கு நீங்க தான் முகூர்த்தப்பட்டு செலக்ட் பண்ணணும். எனக்கும் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். எனக்கும் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஏய் லூசு பொண்ணுங்களா, மாப்பிள்ள பொண்ணுக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாரு. நாங்களும் பொண்ணுதானமா? ஐயோ நான் சொன்னது கல்யாண பொண்ணுடி. மாப்பிள்ள ரோகிணிக்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாரு. வாங்க வாங்க மகேஷ், வாங்க வாங்க. போங்க போ. இவன் மேல இருந்து வந்திருக்கான்னா, அப்ப பிரபாகர், மாலதி, வருஷா எல்லாம் மேலதான் இருக்காங்களா? என் மகன் இவ்வளவு பக்கத்துல இருக்கா, நான் எப்படி இப்போ போய் பார்க்காம இருக்க முடியும்? போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அம்சா எங்க போற? தண்ணி குடிக்க போறேங்க. தனியாவா போற? ஏ கதிரு, பாட்டி கூட போயிட்டு வாப்பா. எங்க கடைக்குள்ள தானங்க குடிக்க போறேன். இது நீ உன் வேலையை பாரியா? ரொம்ப நல்லா இருக்கு. டேய் என்னடா? உடவே பாரு. சரி இது இருக்கட்டும். அந்த பட்ரோஸ் கலர்ல இருக்கே, அது எப்படி இருக்கு? அது எடுக்க சொல்லாமா? அது நல்லா இருக்கு. அது எடுமா. தவம் இருந்து நான் பெத்த மகன் 10 அடி தூரத்துல தான் இருக்கான். என் மகனேன்னு போய் அவன் கையை பிடிக்க முடியலையே. என்ன வசதி இருந்து என்ன செய்ய? பெத்த பிள்ளைய பார்க்க முடியாம இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? கடவுளே,
எப்படியாச்சும் என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுப்பா.